அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசுவாமிகள் பேசுகிறேன். இந்த காணொளியில ரிஷபம் ராசியாக இருக்கீங்க அல்லது ரிஷப லக்னமாக இருக்கீங்கன்னாக்க அந்தரங்க வாழ்க்கை இப்படித்தான் என்ற தலைப்பில் நாம பார்க்க போறோம். திருமணம் என்பதே முக்கியமா தாம்பத்திய வாழ்க்கை, இன விருத்தி, இந்த மாதிரியான வாரிசு ஏற்படுத்துறதுக்காக தான் திருமண பந்தம் என்பது. அந்த திருமணம் என்பது ஒரு ஆயிரங்காலத்து பயிர் அப்படின்னு சொல்லுவாங்க. கல்யாணத்தை பண்ணிப்பார், வீட்டை கட்டிப்பார் அப்படின்றத ஏன் சொன்னாங்கன்னா அவ்வளவு கஷ்டம் அதுல இருக்குன்னு அர்த்தம். அப்போ மேரேஜ் ஆகுறதுல இப்பெல்லாம் பாத்தீங்கன்னாக்க வரன், சரியான வரனே கிடைக்கிறது இல்ல. அந்த வரன் அமைந்தாலும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எப்படியாவது ஒண்ணு வந்து உடனுக்குடனே பிரிவுகளை ஏற்படுத்திடுது. அவ்வளவு கஷ்டப்பட்டு வரன் தேடி கல்யாணம் பண்ணி செலவு பண்ணி, ஆனா அது வந்து நீண்ட நாள் நிலைக்காம சில பேருக்கெல்லாம் பிரிவுகள் ஏற்பட்டுடுது. சில பேர் கருத்து வேறுபாடோடு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, சில பேருக்கு ஹாப்பியாவும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஏன் அப்படின்னாக்க நமக்கு ஒரு விழிப்புணர்வு கண்டிப்பாக வேண்டும். அந்த அந்தரங்க வாழ்க்கைக்கு நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம், இதை வந்து ஜாதகத்திலையும் தெரிஞ்சுக்கலாம். இந்த யோனி பொருத்தம் நீங்க ஒண்ணு கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த யோனி பொருத்தம் என்பது நட்சத்திர பொருத்தத்துல ஒரு முக்கியமான பொருத்தம். அந்த பொருத்தம் இல்லைன்னா கூட கல்யாணம் பண்ணா குழந்தைலாம் பிறக்கும். ஆனா ஒரு சாட்டிஸ்ஃபைடு தாம்பத்திய சுகம், சாட்டிஸ்ஃபைடு தாம்பத்திய வாழ்க்கை இருக்கும் போதுதான் கணவன் மனைவிக்குள்ள ஒரு அந்நியம் இருக்கும், ஒரு ஈர்ப்பு இருக்கும். அவங்க பிரியாம இருக்கிறாங்க. இப்போ எல்லாருக்குமே குழந்தை பிறந்துருது மேக்சிமம். அந்த ஜாதகத்துல புத்திர சந்தான பாக்கியம் இருக்குன்னாக்க அவர்களுக்கு குழந்தை பாக்கியெல்லாம் வந்துடும். ஆனாலும் இந்த யோனி பொருத்தம் இல்லாதவங்களுக்கு பாத்தீங்கன்னாக்க அந்த திருமண வாழ்க்கையில ஒரு அந்யோன்யம் இல்லாம தொழில் காரணமா கூட ஏதோ ஒரு வகையில பிரிந்து இருக்கிறது. ரெண்டு பேருக்குமே முடியும், ரெண்டு பேருக்குமே அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கு, ஆனா சேரவே முடியாத மாதிரி இருக்கும். அதாவது சூரியன் இருக்கிற பக்கம் மட்டும் பாத்தீங்கன்னா சூரியகாந்தி இருக்கும். காலை நேரத்துல கிழக்கு பக்கமாகவும் மாலை நேரத்துல மேற்கு பக்கமாகவும் திரும்பும். இது பார்த்து கொள்ள மட்டுமே முடியும் சூரியனும் சூரியகாந்தி பூவும், ஆனால் சேரவே முடியாது. அது போல சில பேர்லாம் வந்து பார்த்து கொள்ள மட்டுமே முடியும், சேரவே முடியாத காதலாகவே இருக்கும். சோ அப்படிப்பட்ட சூழ்நிலையும் கணவன் மனைவிக்குள்ள இருக்கும். அந்த கணவன் மனைவிக்குள்ள அப்படி இருக்குன்னாக அது ரொம்ப நாளைக்கு அது வந்து பிரச்சனையை கொடுக்கும். அது மாதிரியே ரொம்ப நாள் இருந்தாக ஒரு மகிழ்ச்சியற்ற சூழ்நிலையை ஏற்படுத்திடும். அதனால வந்து திருமணம் முடிவு பண்ணும்போது நம்ம ஜாதகத்துல 3ஆம் பாவகம், 8ஆம் பாவகம், 12ஆம் பாவகத்தையும் பார்க்கணும். அங்க இருக்கக்கூடிய கிரகங்கள் ரொம்ப முக்கியம். அதன் மூலம் இந்த தாம்பத்திய வாழ்க்கை இவர்களுக்கு எப்படி இருக்கும், இந்த ரெண்டு ஜாதகத்துக்கும் தாம்பத்திய வாழ்க்கை செட் ஆகுமா, நீண்ட நாள் ஹாப்பியா இருப்பாங்களா அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம வந்து பணம் காசு இல்லைன்னா கூட, அல்லது வீடு சொத்து பெருசா வந்து வேலை வாய்ப்பு ஒரு உயர் பதவி இல்லைன்னா கூட கணவன் மனைவிக்குள் அந்த தாம்பத்திய வாழ்க்கை நல்லா இருக்கு அப்படின்னாக்க அவங்க பிரியறது இல்லை. இப்ப பாத்தீங்கன்னாக்க இந்த மிடில் கிளாஸ் பீப்புள்ஸ்ல நிறைய பேருக்கு அதுதான் பிரச்சனை. எல்லாமே இருக்கும், எல்லாத்தையும் நோக்கி ஓடக்கூடிய சூழ்நிலை இருக்கும். வசதி வாய்ப்புகளை சம்பாதிக்கிறதுக்காக போராடி அதை அடையக்கூடிய சூழ்நிலை இருக்கும். ஆனா இந்த போராட்டத்துல ஒன்னை இழந்து விடுறோம். அது என்ன அப்படின்னாக்க அந்த தாம்பத்திய வாழ்க்கை, தாம்பத்திய சுகம். அதுல கவனம் செலுத்துறதுல அல்லதுல அதுல இன்ட்ரெஸ்ட் வர்றதுல, இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் வேலை விஷயமாக பிரிந்திருக்கக்கூடிய சூழ்நிலை, ஒண்ணு சேர முடியாத சூழ்நிலை, ஒர்க் ப்ரெஷர், டென்ஷன்னால குடும்ப வாழ்க்கையில அதிகமாக ஆர்வம் காட்ட முடியாத சூழ்நிலை, அதனால தனித்து இருக்கக்கூடிய சூழ்நிலை, இப்படிதான் இந்த காலகட்டத்துல நிறைய பேருக்கு இருக்கு. அதுவும் ஒரு காரணம். இந்த டிவோர்ஸ் ஆகிறதுக்கு முக்கியமான காரணம் அதுதான். இப்போ பாத்தீங்கன்னாக்க அந்த மகிழ்ச்சியான அந்த தாம்பத்திய சுகம் இருந்துச்சுன்னா கோர்ட்டு வாசலுக்கே போக மாட்டாங்க. பணம் இல்ல, பிரச்சனை இல்லை அப்படின்னு எல்லாம் யாரும் பெரும்பாலும் போறதில்லை. ஆனா அந்நியமா இல்ல, தாம்பத்திய சுகம் இல்ல, மகிழ்ச்சியாக இல்ல அப்படின்ற காரணத்துக்காக தான் நிறைய பேர் டிவோர்ஸ் வாங்குறாங்க. இப்ப ரிஷபராசியை பொறுத்தவரையிலும் இங்க பாத்தீங்கன்னாக்க கிருத்திகை நட்சத்திரம் 3 பாதங்களும், ரோகிணி நட்சத்திரம் 4 பாதங்களும், மிருகசீரிஷ நட்சத்திரம் 1 பாதமும் 2ஆம் பாதமும் இருக்கும். இந்த கிருத்திகை நட்சத்திரத்துக்கு யோனி பாத்தீங்கன்னாக்க பெண், ஆடு. இவர்களுக்கு ஜெனரலாவே கொஞ்சம் பாத்தீங்கன்னாக்க ஒரு ஈடுபாடுகள் குறைவாக இருக்கும். அதாவது ரொம்ப ஆர்வமா இருக்காது, ஒரு ஆவரேஜா இருக்கும் அப்படின்னு வச்சுக்கலாம். தாம்பத்திய வாழ்க்கையில ஈடுபடுறது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருந்து அதுவே வந்து ரொம்ப அதிக ஆர்வமா இல்லாம ஒரு ஆவரேஜா இருக்கும் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்ப இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க உத்திராடம் நட்சத்திரத்துல இருக்கிறவங்க கல்யாணம் பண்றோம்னு வச்சுங்களேன். கிருத்திகை நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு உத்திராடத்துல கல்யாணம் பண்றோம் அல்லது உத்திரம் நட்சத்திரத்துல கல்யாணம் பண்றோம்னா இந்த யோனி பொருத்தம் வராது. அப்போ தாம்பத்திய சுகம் இல்ல, அந்த இடத்துல ஏதோ ஒரு வகையில பிரிந்து இருக்கக்கூடிய சூழ்நிலை எல்லாம் வரும். இப்போ கொஞ்ச நாள் வாழ்ந்தா கூட குழந்தை பிறந்த ஒரு 3 மாசம் வாழ்ந்தாங்கன்னா கூட ஒன்னா
ஏதோ ஒரு வகையில குழந்தை நின்னுடும், குழந்தை பிறக்கவும் செஞ்சிடும். அதுக்காக வந்து தாம்பத்திய வாழ்க்கையில சிறப்பாக இருக்காங்கன்னு சொல்ல முடியாது. அதுதான் நான் சொல்ல வரேன். அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல இருந்துகிட்டு ஒரு தாம்பத்திய இதுல ஈடுபடாம அல்லது பிரிந்து இருக்கக்கூடிய சூழ்நிலை, கருத்து வேறுபாடோடு இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும். அதே போல இந்த ரோகிணி நட்சத்திரமும் மிருகசீரிஷ நட்சத்திரத்துக்கும் பாத்தீங்கன்னாக்க, இந்த ரோகிணி நட்சத்திரத்துக்கு ஆண் நாகம், மிருகசீரிஷம் நட்சத்திரத்திற்கு பெண் சாரை, பாம்பு தான் இந்த ரெண்டு நட்சத்திரத்துக்கும் யோனி. அப்ப இந்த மிருகத்தை வச்சுதான் இந்த தாம்பத்திய வாழ்க்கை இவர்களுக்கு எப்படி இருக்கும் நம்ம டிட்டர்மைன் பண்ணியிருக்காங்க ஜோதிடத்துல. சோ அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னாக்க பொதுவாகவே ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும் மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும் அந்த தாம்பத்திய வாழ்க்கையில் ஈடுபடக்கூடிய ஆர்வம் அதிகமாக இருக்கும், நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஆனா அன்பார்ச்சுனேட்லி இவங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவர், அமையக்கூடிய வாழ்க்கை துணைவர் அதற்கு உடன்படுறதுல அல்லது ஏதோ ஒரு வகையில கருத்து வேறுபாடோடு இருக்கிறதுனால அந்த வாய்ப்புகள் இவர்களுக்கு தவறி போய்கிட்டே இருக்கும். பாத்தீங்கன்னா சரியான தாம்பத்தியம் இல்ல, மகிழ்ச்சி இல்ல. அதனாலதான் பாத்தீங்கன்னா குறிப்பா அந்த மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னாக்க பிரிவுகள் நிறைய வரதுக்கு காரணம் முக்கியமா தாம்பத்திய சுகம் இல்ல, மகிழ்ச்சியற்ற வாழ்க்கை தான் காரணமாக இருக்கும். இப்போ பொதுவாகவே ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும் சரி, மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும் அதுல இன்ட்ரெஸ்ட் அதிகமா இருக்கும். ஆனா அதை நோக்கி போகக்கூடிய சூழ்நிலை வரும். அதனாலதான் பாத்தீங்கன்னாக்க திருமணத்துக்கு மீறிய உறவுகள் ஏற்படுறது, அதன் மூலம் வந்து பாத்தீங்கன்னாக்க அந்த தாம்பத்திய வாழ்க்கை சுகம் மகிழ்ச்சி அதை வந்து ஓரளவுக்கு கிடைக்கும் போது அவர்கள் அதுல வந்து அப்படியே போய் செட்டில் ஆகுறது. அதனால இந்த ஃபேமிலி லைஃப்ல பிரச்சனை ஆகி குடும்பம் வந்து பிரியக்கூடிய வாய்ப்புகள்லாம் ஏற்படுறது. பொதுவாகவே பாத்தீங்கன்னாக்க இந்த மிருகசீரிஷம் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மகம் பூரம் நட்சத்திரம், மகம் பூரம் நட்சத்திரம் வந்து எலி அவங்களுடைய யோனி. அப்போ அதை வந்து சேர்த்தக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து யோனி பொருத்தம் வராது. சோ இந்த மாதிரி திருமண பொருத்தம் பார்க்கும் போது பாத்தீங்கன்னாக்க இந்த விஷயங்கள்லாம் நம்ம பார்க்கணும். முக்கியமா 5 பொருத்தம் நட்சத்திர பொருத்தத்திலேயே பார்த்துட்டு கூட கட்ட பொருத்தம் பார்க்கலாம். முதல்ல வந்து பாத்தீங்கன்னாக்க கன பொருத்தம், ராசி பொருத்தம், ராசி அதிபதி பொருத்தம், யோனி பொருத்தம், ரஜ்ஜு பொருத்தம். இந்த 5 பொருத்தமும் நட்சத்திர பொருத்தத்துல இருக்கு அப்படின்னாக்க நீங்க ஃபர்தரா அடுத்த கட்டம் ஜாதக கட்டத்தை ஆய்வு பண்ணலாம். அதுல கலஸ்திர தோஷம் இருக்கா, இந்த கலஸ்திர தோஷம் 2 பேருக்குமே இருக்குன்னாக்க அந்த மாதிரியான ஜாதகத்தை சேர்த்தாம இருக்கிறது நல்லது. ஒருத்தருக்கு கலஸ்திர தோஷம் இருக்கு, இன்னொருத்தருக்கு எந்த தோஷமும் இல்லை, சுத்த ஜாதகமாக இருக்குன்னா அதை சேர்த்தலாம். ஆனா ஒருத்தருக்கு செவ்வாய் தோஷம் இருக்கு, கடுமையான செவ்வாய் தோஷம், விதி விலக்கு இல்லாத செவ்வாய் தோஷம் இருக்குன்னா இன்னொருத்தருக்கு செவ்வாய் தோஷமே இல்லைனாக அதை சேர்த்தக்கூடாது. அதே போல இந்த ராகு கேது தோஷமும், ராகு தன்னுடைய நட்சத்திரத்திலேயோ அல்லது கேதுவோட நட்சத்திரத்திலேயோ இருக்குன்னு வச்சுங்களேன். உதாரணமா பாத்தீங்கன்னாக்க ரிஷபராசிக்கு 2ஆம் பாவகம் மிதுனம், மிதுனத்துல கேது இருக்கு, திருவாதிரை நட்சத்திரத்துல இருக்கு, தனுசு 8ஆம் இடமா வரும் ரிஷபத்துக்கு, அந்த இடத்துல ராகு இருக்குன்னு வச்சுங்களேன், மூலம் நட்சத்திரத்துல இருக்குன்னா இது கடுமையான ராகு கேது தோஷத்தை ஏற்படுத்தும். இவர்களுக்கு திருமணமும் லேட்டாகும். திருமணம் ஆன பின்னாடி குடும்ப வாழ்க்கையை விட்டு பிரிந்திருக்கக்கூடிய சூழ்நிலை, குடும்ப வாழ்க்கையில பிரச்சனைகள்லாம் ஏற்படும். சோ இது தோஷம். அதாவது ஒரு முழுமையான ராகுகேது தோஷம் உள்ள ஜாதகத்தை அதே போல ஒரு முழுமையாக தோஷம் உள்ள ராகுகேது தோஷம் உள்ள ஜாதகத்தோடு இணைக்கணும். அதை வந்து நாம முடிவு பண்றதுல பல்வேறு வகையான விதிகள் இருக்கு, அதை வச்சுதான் முடிவு பண்ணணும். ரிஷபத்துக்கு சுக்கிரன் தான் ஆட்சி. இந்த சுக்கிரனுடைய வீடு என்பதால் பாத்தீங்கன்னா இந்த ரிஷபத்துல பிறந்தவங்களுக்கு எல்லாம் அந்த லக்ஸுரியஸ் லைஃப், ஆடம்பரமான வாழ்க்கையை நோக்கிதான் இவங்க வாழ்க்கையை நகர்த்துவாங்க. பணம், பொருள், பதவி, அதே போல வேலை, இதெல்லாம் ரொம்ப கான்சென்ட்ரேஷன் பண்ணக்கூடியவர்கள். அவங்க திருமண வாழ்க்கையில கான்சென்ட்ரேஷன் பண்றதுன்றதுன்னா அவங்களுக்குன்னு ஒரு வாரிசு வர்றவர்களும் அவங்க ஹாப்பியாவே இருப்பாங்க. ஒரு வாரிசு பிறந்துட்டாங்க அல்லது இன்னொருத்தர் 2 குழந்தை பிறந்ததுனாக்க அதுக்கப்புறம் அந்த திருமண வாழ்க்கையில தாம்பத்திய வாழ்க்கையில பெருசா ஈடுபாடு காட்டாம அந்த பணம் சேர்த்தணும், பிள்ளைகளுக்காக கல்வி கட்டணம் கட்டுறதுக்காக பணம் சேர்த்தணும், அவங்க எதிர்காலத்துக்கு பணம் சேர்த்தணும், வீடு வாங்கணும், பொருள் வாங்கணும், கார் வாங்கணும் அப்படின்ட்டு அதை நோக்கிதான் ஓட ஆரம்பிக்கும் போது அந்த எண்ணங்கள் மாறி விடுகிறது. அதாவது தாம்பத்திய சுகம் அப்படின்ற அந்த கான்செப்ட் போயிட்டு அவங்க மெட்டீரியல் லைஃபுக்குள்ள வந்துடுறதுனால அந்த ஹாப்பினஸ் இல்லாம போயிடுது. அதாவது இந்த 3, 8, 12ஆம் இடம் ரொம்ப முக்கியம் தான் சொன்னேன். ஒருத்தரோட ஜாதகத்துல இப்போ நீங்க ரிஷப லக்னமாக இருக்கீங்க அப்படின்னாக்க அந்த லக்னத்துக்கு 12ல சூரியன் இருக்குன்னு வச்சீங்களேன், உச்சம் பெற்ற சூரியன். அப்படிப்பட்டவர்களுக்கு அந்த தாம்பத்திய சுகத்தில் ஈடுபாடு சற்று குறைவா இருக்கும், அல்லது அதில் ஈடுபட வாய்ப்பே கிடைக்காம தனித்தே இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும், திருமணம் ஆகிறதுலயே கூட லேட் ஆயிட்டே இருக்கும். அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த இடத்துல செவ்வாய் ஆட்சி பெற்று இருக்குன்னு வச்சீங்களேன், ரிஷபராசி ரிஷப லக்னத்துக்கு 12ல
செவ்வாயே ஆட்சி பெற்று இருக்குன்னாக்க அவர் பரணி நட்சத்திரத்தில் இருக்குன்னு எடுத்துக்கிட்டாங்க, அவங்களுக்கு ஆர்வம் அதிகமாக இருக்கும். திருமண உறவில் அந்த தாம்பத்திய சுகம் அனுபவிக்கிறதுல ஆர்வம் அதிகமா இருக்கும். ஆனா 12ல செவ்வாய் இருந்தா குடும்ப வாழ்க்கையில கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள்லாம் வந்துகிட்டே இருக்கும். அந்த கருத்து வேறுபாடுகளால பிரிந்து அவர்களுக்கு வேற ஒரு உறவோ அல்லது திருமணத்துக்கு மீறி ரிலேஷன்ஷிப் ஏற்பட்டு அதன் மூலம் அவங்க அந்த ஆர்வத்தை தீர்த்து கொள்ள நினைப்பார்கள். ஏதோ ஒரு வகையில் அந்த மாதிரி உறவுகளும் ரிலேஷன்ஷிப்பும் ஏற்படும். சில பேருக்கெல்லாம் சொல்றேன் நானு. இது ஒரு பொது பலனாதான் சொல்றேன். அதே போல ரிஷப ராசிக்கு 8ஆம் இடம், அந்த இடத்துல செவ்வாய் இருக்குனாலையும் ஒரு வகையில ஆர்வம் இருக்கும், கணவன் மனைவிக்குள் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் வரும். ஆனா குருவோட வீடுன்றதுனால பெரிய அளவுக்கு தவறான வழியில அவங்க போக மாட்டாங்க. அதுதான் இங்க முக்கியமான ஒரு விஷயம். பொதுவாவே ஒருத்தரோட ஜாதகத்துல 4ஆம் இடத்தை வச்சு அவங்களுடைய கேரக்டரை நாம சொல்லிடலாம். இப்போ ரிஷப ராசி ரிஷப லக்னமாக இருக்குன்னா 4ஆம் பாவகம் சிம்மம், சிம்மத்துல சனி இருக்குன்னு வச்சுங்களேன். அந்த சனிக்கு செவ்வாய் பார்வை இருக்கு, அல்லது இங்க செவ்வாய் இருக்கு, செவ்வாய்க்கு சனி பார்வை இருக்குன்னாக்க அவங்களுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட தொடர்புகளோ காதல்களோ ஏற்படும். கல்யாணம் ஆயிட்டு பின்னாடி கூட சில தொடர்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள்லாம் உண்டு. அவர்களை பொறுத்தவரையிலும் பிறப்பிடம் விட்டு வெளியூர்ல இருப்பாங்க, வெளிநாட்டுல இருப்பாங்க. இந்த ரிஷப ராசிக்கு 12ஆம் பாவகத்துல குரு இருக்கிறாரு அப்படின்னு எடுத்துக்கிட்டாலையும் தான தர்மம் செய்யக்கூடிய எண்ணம், பிராட் மைண்ட் இருக்கும், ஆன்மீக விஷயத்தில் ஈடுபாடு அதிகமா இருக்கும், வேலை பணம் அந்த விஷயத்துல அதிக ஈடுபாடு காட்டுவார், வெளிநாட்டு கூட போய் வாழக்கூடிய சூழ்நிலை எல்லாம் ஏற்படும். ஆனா இந்த தாம்பத்திய வாழ்க்கையில அந்த ஹாப்பினஸ்ல திருமண வாழ்க்கையில சில பிரச்சனைகள் அவங்களுக்கு இருக்கும். குறிப்பா பாத்தீங்கன்னாக்க தாம்பத்திய சுகம் கிடைக்கிறதுல பாதிப்பு இருக்கும். கணவன் மனைவிக்குள் பிரச்சனையே இல்லைன்னா கூட அதுல அதிக ஆர்வம் காட்டாதவராக இருப்பாரு, அல்லது அவருக்கு வாழ்க்கை துணைவர் ஆர்வம் இல்லாம இருக்கும். 2 பேரும் ஏதோ ஒரு வகையில மியூச்சுவலா ஃப்ரெண்டா கூட இருப்பாங்க, ஆனா அந்த ஹாப்பினஸ்ல ஈடுபடாம இருக்கக்கூடிய சூழ்நிலையும் அவர்களுக்கு ஏற்படும். அதே போலதான் ராகு இருந்தாலையும் நிறைய ஹாப்பினஸ் வரும். அதாவது அவங்க நிறைய எதிர்ப்பாளிகளுடைய உறவில் ஆர்வம் கொள்வாங்க, அதை நோக்கி போகக்கூடிய சூழ்நிலை வரும். அப்படிப்பட்ட ஒரு கான்டாக்ட்ஸ் எல்லாம் கூட இவங்களுக்கு ஏற்படும். ஆனாலும் கேது இருக்குன்னா அதுல அதிகமா ஈடுபட மாட்டாங்க, அந்த ஆர்வம் குறைவாக இருக்கும். அந்தரங்க வாழ்க்கையில சில பிரச்சனைகளும் இருக்கும், அல்லது ஆன்மீக விஷயத்தில் ஈடுபாடு காட்டுறது, அதே போல இந்த தாம்பத்திய சுக வாழ்க்கையில அதிகமா ஈடுபாடு இல்லாம இருக்கக்கூடிய சூழ்நிலையும் இருக்கும், அல்லது தனித்து இருக்கக்கூடிய சூழ்நிலையும் கேது இருந்தாக இருக்கும். இப்ப இதற்கெல்லாம் ஒரு சுப கிரகத்தோட தொடர்புகள் இருக்கும்போது அது மாற்றம் இருக்கும். பொதுவாகவே பாத்தீங்கன்னாக்க இந்த 4ஆம் பாவகம், 8ஆம் இடம், 3ஆம் இடம், 3ஆம் இடம் என்பது தைரிய வீரிய ஸ்தானம். அப்போ 3க்குரியவன் வீரியம், அந்த வீரியம் எல்லாம் ரிஷபராசி நண்பர்களுக்கு இருக்கும். சுக்கரனுடைய ஆட்சி வீடுன்றதுனால சில பேருக்குலாம் வீரியமே இல்லாம இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி போக மாட்டாங்க. இவர்களுக்கு வீரியம் இருக்கும், அதுல ஆர்வமும் இருக்கும், நாட்டம் இருக்கும். ஆனா அவர்களுக்கு கிடைப்பதில் தான் பிரச்சனைகள் இருக்கும் அப்படின்றத நான் இங்க சொல்ல வரேன். சோ அதற்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னாக்க, இந்த ஜாதக பொருத்தம் பார்க்கும்போது 3ஆம் இடம், 4ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடங்கள்ல ஜாதக பொருத்தம் பார்க்கணும். நான் சொன்ன மாதிரி நட்சத்திர பொருத்தத்துல இந்த 5 பொருத்தங்கள் இருக்கு அப்படின்னாக்க அடுத்த கட்டமாக ஜாதக பொருத்தம் பார்த்து அது ஓகேன்னாக திருமணம் பேசி கல்யாணம் பண்றது நல்லது அப்படின்னு தான் நான் இங்க சொல்ல வரேன். இது ஒரு விழிப்புணர்வுக்கான பதிவு தான். ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க, இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க. இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.